வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் வந்து ப்ராப்பராக நீங்கள் ப்ரோட்டீனை வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும். பர்டிகுலராக வெஜிடேரியன் பீப்புளுக்கு வந்து எப்படி ப்ரோட்டீனை வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிறது அப்படின்றதுல ரொம்பவே வந்து என்னன்னா டவுட்ஸ் வந்து இருக்கும். ஈவன் கஷ்டம் கூட வந்து என்னன்னா பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து என்ன ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கும்போது எங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற கொஸ்டின் அவங்களோட மைண்ட்ல பெருசாவே வந்து இருக்கும். அதே மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. உங்களுக்கே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதை ப்ராப்பரா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னா தாராளமா என்னோட கைடன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்க சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் பர்டிகுலரா அவங்க வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வந்து கன்சியூம் பண்ற பீப்புளா வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து சஃபிஷியண்டா, அதுவும் கம்ப்ளீட் ப்ரோட்டீனா குவாலிட்டியான ப்ரோட்டீனா வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன்ல மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனா தான் வந்து இருக்கும். இதுவே வந்து அனிமல் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, அதுலேயே ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா சாரி டு சே, நீங்கள் சாப்பிட்ற வெஜிடபிளில் வந்து அந்த அளவுக்கான ப்ரோட்டீன்லாம் வந்து கிடையவே கிடையாது. அந்த அளவுக்குனா எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 கிராம்ஸ் இல்லை 3 கிராம்ஸ் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கும்போது. நான் இப்போ பேச போகிறது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸை மட்டும்தான். வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் ஃபுட்டை பற்றி பேச போகிறதே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து என்னன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே சரி, நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அதில் இருக்க கண்டென்ட்டை பொறுத்து கேலரிஸ் வந்து என்னன்னா டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகும். ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணாலும் அதில் வந்து கேலரிஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கம்பல்சரி வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணுற ரீசன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பர்டிகுலராக நம்ம பாடிக்கு தேவையான ஃபைபர் வந்து சஃபிஷியண்டாக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அது கூடயே ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபைபர் வந்து நம்மளோட பாடி யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்காது, யூஸ் மட்டும் தான் வந்து பண்ணும். யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட பாடி வந்து எடுத்துக்கிறது. யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. ஃபைபரை எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஃபைபர் எல்லாமே வந்து நம்மளோட பாடி டைஜஸ்ட் வந்து பண்ணவே பண்ணாது. அது எல்லாத்தையுமே வெளியே ஸ்டூல் வழியாக ரிமூவ் பண்ணிடும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபைபரை வந்து கார்போஹைட்ரேட்டாக வந்து என்னன்னா கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. அதையுமே 1 கிராம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 4 கேலரிஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து ஃபைபரை 0 கேலரிஸ் அப்படின்னு கூட வந்து என்னன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் அதில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருந்து ஃபைபர் வந்து நிறைய இருந்தாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும். ஈவன் நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதுலேயுமே வந்து ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வந்து அதில் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது கேலரி வேல்யூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து ப்ரோட்டீன் சஃபிஷியண்டாக வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது கூட லெக்யூம்ஸ், சோயா சங்க்ஸ், பன்னீர், டோஃபு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது சஃபிஷியண்டாக வந்து என்னன்னா இது மூலியமாக உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெஜிடபிள்ஸை மட்டுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு என் உடம்புக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது மிஸ்டேக். கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த மிஸ்டேக்ஸை எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. பர்டிகுலராக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.